அந்த கல்லு மண் வணக்கத்தை விட்டுறணும், ஒரு அல்லாஹ் வணங்கக்கூடிய மாறிடணும், நபிமார்களுக்கு பின்னாடி வந்துடணும். அதுக்கு பிடிக்காத என்ன செய்யறான்னு கேட்டா அற்புதங்களை எடுத்து காட்டிய பிறகும் அதை மறுக்கிறான். எப்படி மறுக்கிறான்? இது சூனியம், எத்தனை பேர் ஏமாத்துறது செய்யறாங்கல்ல, அது மாதிரி ஒண்ணு தூதர்லாம் கிடையாது, அல்லாஹ் செய்யல, நீ ஏதோ வித்தையை கத்துட்டு அந்த வித்தை மூலமா உன் திறமையில செஞ்சு காட்டுற, இப்படியாவும் விமர்சனம் பண்ணாங்க. அது நீங்க குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈசா நபியுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். இது கால அல்லாஹு யா ஈசா இப்ன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே என்று அல்லாஹ் கூப்பிடுறான். நேரடியா பேசுறான் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை. எப்படி பேசுறான்னு கேட்டா உஸ்குர் நியமத்தி அல்லத்தி அன்னாம் தலைக்க, உனக்கு நான் செய்த நியமத்தை அருளை நினைத்து பார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழும்போது அல்லாஹ் அவர்கிட்ட பேசியதை இப்ப நமக்கு எடுத்து சொல்லுகிறான். இப்ப ஈசா நபி கூப்பிட்டு அல்லாஹ் பேசல. ஈசா நபியை சின்ன பிள்ளையா இருந்து அவர் வளர்ந்து பேசி நபியான பிறகு அவருக்கு என்ன செய்யறான் அல்லாஹ் நேரடியாக சில போதனைகளை செய்யறான். இப்படி நான் ஈசா நபிக்கு சொன்னேன் என்பதை இப்ப நமக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுறான். எப்படி சொல்றான்? இது கால அல்லாஹ் சொன்னான், ஈசா நபியை பார்த்து பேசினான். எப்படி பேசினான்? ஈசாவே உனக்கு நான் செய்த அருளை நினைத்துப்பார், அலா வாலிதத்திக்க, உன் தாயார் மரியமுக்கு நான் செய்த அருளையும் நினைத்துப்பார். இது ஐயத்துக்க பிரூஹில் குதுசி, பரிசுத்த ஆவியின் மூலம் ஜிப்ரீல் மூலம் உன்னை நான் பலப்படுத்தினேன். து கல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி வ கஹலா, தொட்டிலே நீ பேசினாய். மக்கள்கிட்ட ஈசா நபி பிறந்தவங்க செய்யறாங்க, இவரை தந்தை இல்லாம பிறந்தார் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு அத்தாட்சி வேணும்ல. அப்ப தந்தை இல்லாம பிறந்துட்டு அல்லாஹ்வுடைய அருளால் பிறந்துட்டு எல்லாரும் சொல்லிட்டு என்ன வருது? அதுக்காக எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா குழந்தை ஆன உடனே கால இன்னி அப்துல்லா, பிறந்த உடனே பேசுறார், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், என்னை தூதராக்கி இருக்கிறான் பேசினார். அதெல்லாம் நினைவுபடுத்தினான் ஈசா நபிக்கு. ஒத்து கல்லி முன்னாச ஃபில் மஹ்தி வ கஹலா, தொட்டிலும் இளமை பருவத்திலும் நீ மக்கள்கிட்ட பேசினாய். இது எல்லாருக்கும் கொடுத்த ஒரு ஆற்றல் கிடையாது. இது அல்லம் துக்கல் கிதாப உல் ஹிக்மத்த ஒ தௌராத்த உல் இன்ஜீல், உனக்கு ஞானத்தையும் வேதத்தையும் தௌராத்தையும் இன்ஜீலையும் நான் கற்று தந்திருக்கிறேன், இது நீ நினைத்து பார். இப்படி எல்லாம் சொல்லிட்டு வர்றான். அடுத்து சொல்றான் இது தகுலுக்கும் என தீனி கஹையத்தி தயிரி, களிமண்ணை பறவை வடிவமாக நீ சமைக்கிறாய், சமைத்து விட்டு இது நீ என்னுடைய கட்டளை பிரகாரம் களிமண் எடுக்கிறது பறவை மாதிரி செய்யறது, இப்படி என்னுடைய உத்தரவு பிரகாரம் செய்து தன்புகு பீஹா, அதுல ஊதுகிறாய். களிமண் மாதிரி செஞ்சுக்கிட்டு பூண்டு என்ன செய்யறாரு? ஊதுறாரு. ஊதுன உடனே தக்கூனு தயிரம் இது நீ என்னுடைய கட்டளை பிரகாரம் அது பறவையாக மாறுகிறது, இதை நினைத்துப்பார். உனக்கு கொஞ்சம் நெஞ்சமா அருள் செஞ்சிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஈசா நபிக்கு. அதே மாதிரி துபுரி உல் அக்குமக உல் அபுரச, வெண்குஷ்டத்தையும் பிறவி குருடையும் நீ நீக்குகிறாய். இது நீ என்னுடைய உத்தரவு பிரகாரம், நான் உத்தரவு போடும் போது நீ என்ன செய்யற? குருடனா இருக்கிறவனுக்கு பார்வை வர வைக்கிற, இதெல்லாம் இந்த இது உனக்கு தந்திருக்கிறேன். இது துகுரிஜுல் மௌத்தாபி, இது நீ இறந்தவர்களையும் என்னுடைய கட்டளை பிரகாரம் நீ எழுப்பி காட்டினாய். இது கபத்து பனி இஸ்ராயில் அன்கை ஜெயத்தகம் பையினாத்தி, பனி இஸ்ராயில்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு அற்புதங்களை நீ கொண்டு வந்த பொழுது உன்னை நான் காப்பாத்தினேன். அப்ப என்ன சொன்னாங்க அவங்க? காலலீன கபரும் என்கும் இன்ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், இவ்வளவையும் பார்த்து விட்டவர்கள் சொன்னார்கள் இது தெளிவான சூனியம். இது குருடனுக்கு பார்வை கொண்டு வர்றாரு, சூனியம் இது. அப்ப செத்தவனை எழுப்பி காட்டுறாரு, இது சூனியம். களிமண்ணில பறவை மாதிரி செஞ்சு ஊதி அதை பறக்க வச்சு காட்டுறாரு, பறவையாவே சூனியத்தில் பறக்குது. அப்ப நீ அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற முறையில் இதை நீ செஞ்சு காட்டல, சூனியக்காரன் எப்படி செய்வானோ அந்த மாதிரி செய்து காட்டினாய் அப்படின்னு ஈசா நபி செய்து காட்டிய அற்புதத்தை அன்றைய மக்கள் எந்த வார்த்தைகளை விமர்சனம் பண்றாங்க? சூனியம் பண்றாங்க. இது ஆதாரம் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களா? சூனியத்தினால் இதெல்லாம் செய்ய முடியும், எதனால மறுக்கிறான்? இதை ஏற்றுக்கொள்ளவில்லை விஷயம் வேற. சூனியத்தினால் செத்தவனை உயிராக்க முடியும்னு தெரியுதா இல்லையா? இவர் செத்தவனை உயிராக்கும் போது அதையும் சூனியம்ங்கிறான். களிமண்ணில் ஒரு பறவை மாதிரி செஞ்சு பறக்க வச்சா அது சூனியம்ங்கிறான். பிறவியிலே குருடா இருக்கிறவனை போய் குணமாக்கி காட்டினா இதெல்லாம் சூனியம் அப்படிங்கிறான். விண்குஷ்டத்தை தொழுநோயை குணமாக்கி காட்டினால் அதுவும் சூனியம்ங்கிறான். அப்ப என்ன விளங்குது இதுல இருந்து? இதெல்லாம் சூனியத்தில் செய்ய முடியும் விளங்குது. எப்படி ஆதாரம்? இது என்ன ஆதாரம் காட்டுறாங்க? சூனியத்தின் மூலமாக
இதெல்லாம் செய்ய முடிஞ்சதுனாலதான் இப்படி சொல்றான். இப்படி சொல்றான். அப்ப காபிர்ல சொன்ன அல்லவா சொல்றான். இதுக்கு சிகர்னு சொன்னா யாரு? இதெல்லாம் சிகருக்கு செய்ய முடியாது என்று அல்லாஹ் தனியா சொல்றான். அல்லாஹ் சிகருக்கு என்ன சொல்றான் ரெண்டாவது எடுத்து காட்டுறேன். இவங்க எடுத்து காட்டுற வாதங்கள்லாம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிகரை பற்றி காபிர் சொன்னது. அப்ப நபிமார்களுடைய அற்புதங்கள்ல சிகர் கிடையாது. அதுல எந்த ஒரு காரியத்தையும் ஒரு சூனியக்காரன் செய்ய முடியாது. அவன் தப்பா நினைக்கிறான். இவர் வித்தையை கத்துட்டு வந்து அந்த வித்தையை பயன்படுத்தி செத்தவனை பிழைக்க வைக்கிறாரோ, சூனியக்காரன் அதெல்லாம் செய்வான் அவன் நம்பினான். சூனியக்காரன் இதுல எந்த ஒன்றையும் செய்ய மாட்டான். சூனியம்ங்கிறது கற்பனை, ஏமாற்று வேலை, தந்திரம். நிஜமாக ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் மக்கள் என்ன நினைத்தார்கள்? இந்த சூனியக்காரன் எதுவும் செய்வான், இவர் யாரு ஒரு ஆளு, அதனால செத்தால உயிராக்குறாருன்னு சொல்லி இப்ப இதை சொன்னதெல்லாம் யாருன்னு எல்லாம் சொல்றான். அல்லாஹ் இதை சூனியம்ங்கிறான். காபிர்கள் சொன்னார்கள். காலல்லதீன கஃபரு மின்ஹும், இவர்களுக்கு நிராகரித்தார்களே அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், இது தெளிவான சூனியம். 5வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் இருக்கிறது. இதை ஆதாரமா காட்டுவார்கள். பார்த்தீர்களா, சூனியம் ஒன்னில் இருக்கிறார்கள். இவ்வளவு அற்புதத்தை சூனியம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். காபிர் சொன்னான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாவே இது சூனியம் என்று சொன்ன மாதிரி பயான் பண்ணி மக்கள் எப்படி திசை திருப்புறாங்கன்னு கேட்டா, அல்லாவே பாருங்க சூனியத்தினால் இதெல்லாம் செய்ய முடியும் காட்டவில்லையா, இதிலிருந்து என்ன தெரிகிறதுங்கிறார்கள். அப்ப எடுத்து காட்டுவது வேற, அல்லாவே சொல்வது வேற. அல்லாஹ் அவனா சொல்வது என்பது வேற, மற்றவங்களுடைய சொல்லை எடுத்து காட்டுவது என்பது வேற. எடுத்து காட்டினால் அந்த கருத்துக்கு அல்லாஹ் சொந்தக்காரன் கிடையாது. இவன் இப்படி சொன்னான் என்று நீங்க எடுத்து காட்டினா என் கருத்தா? ஒரு ஆள் சொன்ன கருத்தை நான் எடுத்து சொன்னால் அது என் கருத்தா? இப்படி எவனால் விலை கொள்வானா? அல்லாஹ் விஷயத்தில் வழங்குகிறார்கள். அப்ப இது ஆதாரம், இது பொய்யான ஆதாரமா இருக்கா? இதெல்லாம் ஆதாரம் காட்டுவாங்க. சரிப்பா, சூனியம் என்று காபீர் தானே சொல்றான். காபீர் சூனியத்தினால் இதெல்லாம் செய்ய முடியும் நம்புனா, அதனால ஈசா நபி இதெல்லாம் செய்யும் போது அதையும் சூனியம்னு சொன்னா, அப்ப காபீர் சொல்றது மார்க்க ஆதாரமா? சூனியத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்றாங்க எடுத்துக்காட்டு, அது பேசணுமா இல்லையா? இது ஒரு ஆதாரமா காட்டுவாங்க உங்கள்கிட்ட. அதே மாதிரி இது கால ஈசா இப்னு மரியமுடைய மகன் ஈசா சொன்னார், யா பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் சமுதாயமே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர், முஸத்திகன் லிமா பைன யதைய மின தௌராத், எனக்கு முன்னர் வந்த தௌராத்தை மெய்ப்படுத்தக்கூடியவன், முபஷ்ஷிரன் பி ரசூலின் யதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், அஹ்மத் என்ற பெயரில் இனி வரவுள்ள ஒரு தூதரை பற்றி நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு, பலம்மா ஜாஹும் பில் பையினாத், தெளிவான ஆதாரங்களை இவர் கொண்டு வந்த போது, ஈசா நபி தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்த பொழுது, காலு ஹாதா சிஹ்ரும் முபீன், இது தெளிவான சிஹ்ரு, சூனியம் என்று சொன்னார்கள். 61வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் இருக்கிறது. இதெல்லாம் யார் சொன்னாங்க சிஹ்ரு? அல்லாஹ் சொல்லல. நபிமார்கள் செய்த அற்புதத்தை அவன் நம்பிக்கை பிரகாரம் சிஹ்ரு நினைத்துக் கொண்டு சிஹ்ருனால செய்கிறார். இவ்வளவும் இவன் என்ன பண்ணுங்க, நம்ம ஆளுக்கு ஆலிம்சாக்கள் என்று சொல்றாங்க. சிஹ்ருக்கு எவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்குன்னு பாருங்க. செத்தவனை உசுராக்குனதையே சிஹ்ர் என்று சொல்கிறார்கள் என்றால், அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே சொல்ற மாதிரி இப்படி திசை திருப்புகிறார்கள். அதே மாதிரி மூசா நபி அற்புதத்தை கொண்டே சொல்றாங்க. அப்ப தக்கூனு கால மூசா நபி என்ன செய்யற, கைத்தறிய போறாரு, பாம்பா மாறுது, கை பளிரென்று வெள்ள டீப் லைட் மாதிரி பிரகாசிக்கிறது. இப்படி எல்லாம் சில அற்புதங்களை செஞ்சு காட்டுறாரு. கால மூசா சொல்லிட்டு மூசா சொல்றாரு, தக்கூலூன லில் ஹக்கி, இந்த உண்மையை பற்றி நீங்கள் சொல்கிறீர்களா, லம்மா ஜாக்கும் அசிஹ்ருன் ஹாதா, இதை போய் சூனியம் சொல்றீங்களாப்பா? ஒரு பாம்பை கைத்தறி போட்டு நெஜ பாம்பாகி காட்டியிருக்கிறேன், இதை போய் சூனியம் சொல்றியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்ன வழங்குது, இது சூனியம் சொல்லியிருக்கான். மூசா நபி செய்து காட்டிய இந்த பேர் அற்புதத்தை, அல்லாஹ் செய்து காட்டிய அந்த அற்புதத்தை சூனியம் என்றவன் சொன்னதுனாலதான் மூசா நபி இந்த கேள்வியை கேட்கிறார். இது 10வது சூராவுல 77 வசனத்தில் இருக்கிறது. இந்த அற்புதங்களை எல்லாம் செய்து ஃபிரௌன்ட்ட போய் காட்டினவன, ஃபிரௌன் என்ன சொல்றான், மூசாவே உன்னுடைய இந்த சூனியத்தை வைத்து எங்களை நாட்டை விட்டு வெளியேற்றி நீ ஆட்சியை பிடிக்க பாக்குறியான்னு கேட்கிறான். அஜேத்தனா லித்துகுரிஜனா மின் அருளினா, எங்கள் நாட்டை விட்டு எங்களை வெளியேற்ற வந்திருக்கிறாயா, பிசுகரிக்க உன்னுடைய சூனியத்தின் மூலம். மூசா செஞ்ச சூனியம் வரும். மூசா நபி செய்து காட்டி இந்த அற்புதத்தை சூனியம் என்று பட்டம் கட்டி, இந்த சூனியத்தை செஞ்சு காட்டி எங்களை நாட்டை விட்டு வெளியேற்றிட்டு நீங்க நாடு பிடிக்கலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான். 20வது அத்தியாயத்தில் 57வது வசனத்தில். இதெல்லாம் காபீர் சொன்னான்னு வருது, நல்லா கவனிக்கணும். இது ஆதாரமா காட்டுவார்கள். உங்கள்ட்ட என்ன காட்டுவார்கள்,
சிகருக்கு எப்படிப்பட்ட சக்தி இருக்கிறது, இதெல்லாம் சிகர் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் சிகரை கொண்டு இதை செய்ய முடியுமா இல்லையா அப்படின்னு விளங்காமல் என்று காபிர் சொன்னான்னு சொல்ற விஷயத்தை மறைத்து விட்டு இருட்டடிப்பு செய்துவிட்டு மக்களுடைய கவனத்துக்கு வராமல் அப்படி பூசி மூழ்கிவிட்டு அல்லாவே சொல்கிறான் என்பது போல காட்டுகிறார்கள். அதே மாதிரி மக்கள் எல்லாம் சபையை கூட்டுறான் பிறவும் யுரீதானி, இந்த ரெண்டு பேரும் விரும்புகிறார்கள், மூசா ஹாரூன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் விரும்புகிறார்கள், யுஹ்ரிஜக்கும் மின் அர்லிக்கும் பிசிஹ்ரிஹிமா, இந்த ரெண்டு பேரும் தங்களுடைய சிகிரு மூலம் சூனியத்தின் மூலம் உங்களை நாட்டை விட்டு அப்புறப்படுத்த நினைக்கிறார்கள் என்று மக்கள்கிட்ட சொல்றான். மூசா நபி செய்த அற்புதத்தை எல்லாம் சிகிருங்கிறான். 26, 35 நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் மூசா நபி சொல்றான், ஒதுகுல் எதக ஃபீ ஜெய்பிக, உன்னுடைய சட்டை பைக்குள்ள உன்னுடைய கையை வச்சுட்டு எடு, பளிச்சுன்னு வெள்ளையாகிவிடும். அற்புதத்தை போய் காட்டு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன ஆதாரம்? அப்படி வெறுங்க நான் பாத்துக்கிட்டியா, இப்ப பாரு லைட் மாதிரி வெளிச்சம் வருதா, உன் கையில் வருமா என் கையில் வருமா அப்படின்னு கேட்க சொல்றான். இது ஒரு அற்புதத்தை அவர் கொடுக்குறான். அப்ப பைலா மின் கைரி சூயின், இந்த வெள்ளையை வந்த குஷ்டம் நினைச்சிடக்கூடாது, எந்த நோயமற்ற முறையில் வெள்ளை அப்படி எல்லாம் சேர்த்து சொல்றான். எந்த ஒரு தீங்குமற்ற நிலையில் பளீர் என்று பிரகாசிக்கக்கூடியதாக அந்த கை மாறியது. ஃபீ திஸ்இ ஆயாத்தின், இதோட இன்னொரு 8 அற்புதங்கள் சேர்த்து 9 சொல்றான்ல, 9 அத்தாட்சிகளை கொடுத்து இலா ஃபிரௌன வ கௌமிஹி, ஃபிரௌனுக்கும் கூட்டத்தாருக்கு அனுப்பணும். பலம்மா ஜாஅத்துஹும் ஆயாத்தினா முபஸிரத்தன், கண்ணுக்கு முன்னால் பளிச்சென்று இந்த அத்தாட்சிகள் அவர்களுக்கு தெரிந்த போது காலு ஹாதா சிஹ்ரும் முபீன், இதை பார்த்து சூனியன்ட்டாங்க. வெறும் கையில வெளிச்சம் மாதிரி வந்தவொடனே இது என்னது, இது சூனியம். அப்ப மூசா நபி செய்து காட்டிய இது அற்புதம் மனிதனால் செய்ய முடியாது, சூனியக்காரனுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அந்த மக்கள் நம்பிக்கை பிரகாரம் சூனியத்தினால் இதுவும் செய்யலாம்னு நினைத்தார்கள். அதனால என்ன செஞ்சாங்க, மூசா சூனியத்தை வச்சு செய்யறாரு, இதெல்லாம் இது அல்லாஹ்வுடைய தூதர்லாம் இல்ல, ஒரு திறமையான ஒரு சூனியக்காரரு அப்படின்னு சொன்னார்கள் என்று 27:13 இருக்கிறது. அதே மாதிரி இப்படி சொல்றாங்க, மாஹாதா இல்லா சிஹ்ரு முஃப்தரா, இது பொய்யாக ஜோடனை செய்யப்பட்ட சிஹ்ரு, நிஜமாக இது மாறல, பொய்யாக ஜோடனை செய்யப்பட்ட ஒரு சிஹ்ரு என்று சொன்னதாக 28-36 வசனத்தில் இருக்கிறது. இப்படி பல வசனங்கள்ல மூசா நபியுடைய விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி சொல்லும் என்ன செய்யறாங்க, மாயாத்திஹிம் மின் ذிக்ரி மிர் ரப்பிஹிம் முஹ்தஸின் இல்லஸ்தமூஹும் யல்அபூன், இது அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தை சொல்லும் பொழுது, இந்த குர்ஆன்ங்கிற அற்புதத்தை போதிக்கும் பொழுது அவங்க கேட்கிற என்ன தெரியுமா, அப்பதூன சிஹ்ர, இந்த சூனியத்திடமா நீங்கள் போகிறீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனுடைய அற்புதத்தை என்ன பேர சொன்னாங்க, சூனிய கலையை படிச்சிட்டு மக்களை வசீகரம் பண்ற மாதிரி பேசுறாரு. இந்த குர்ஆன் வசியம் பண்ணது, குர்ஆன் வசனத்தை கேட்டவன எதிர்க்கிறவன் அவன் இஸ்லாத்துக்கு வந்துடுறான். கொல்லணும்னு வந்தா கூட குர்ஆன் ஆயத்தை கேட்டா என்ன செய்யறான், இஸ்லாத்துக்கு வந்துடுறான். அப்ப இவர் வசியம் செய்யறாரு, வசியத்தின் பக்கம் போகிறார், வசியம் பண்றாரு, சூனியம் பண்றாரு என்று ரசூலுல்லாஹ்வுடைய குர்ஆனையும் சூனியம் தான் சொன்னாங்க. இவருடைய சக்திக்கு இதெல்லாம் முடியாது, இவர் நிஜமாவே பெரிய தத்துவம் பேசல, நம்மளை ஏமாத்துற சூனியத்தின் மூலமாக ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள மாதிரி என்ன செய்யறாரு, காட்டி நம்மளை ஏமாத்துறாரு என்று சொன்னார்கள். இது 21:3 இருக்கிறது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் அவங்க சிஹ்ர் தான் சொல்லி இருக்கிறார்கள். 74, 24, 28, 48 வசனங்கள்ல இதை நீங்க பார்க்கலாம். அப்ப இதுல ஒட்டுமொத்தமா என்ன தெரியுது, நபிமார்கள் சூனியம் செய்யப்பட்டார்கள் சொல்றான். அவன் நம்பிக்கைப்படி சூனியம் செய்வதன் மூலமாக ஒருத்தனை வீழ்த்த முடியும் என்று அவன் நினைச்சதுனால நபிமார்கள் சூனியத்தினால் யாரோ சூனியம் செய்து இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டார்கள் சொன்னான். அவங்க அற்புதத்தை செஞ்சு காட்டுறாங்கல்ல, அதுக்கு ஏதாவது மறுக்கணுமே. இது என்ன ஒன்னே மாதிரி எல்லாரும் செய்யற விஷயம், சூனியக்காரன் மட்டும் பேரும் செய்வான், நீ ஒரு சூனியக்காரன், அல்லாஹ்வுடைய தூதர்லாம் கிடையாது என்று சொல்லி அற்புதங்களை எல்லாம் என்ன சூனியம் மறுத்தான். அது மாதிரி நபிமார்களை சூனியக்காரன்னு சொன்னான். சில நேரத்தில் சூனியம் வச்சுட்டாங்கிறான். அவருடைய தத்துவங்களை பற்றி பேசும் பொழுது சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்றான். அவருடைய அற்புதங்களை பற்றி பேசும் பொழுது சூனியம் வைக்கிறார், இவரே சூனியக்காரங்கிறான். ரெண்டு விஷயம் இருக்குல்ல, நபிமார்கள் அறிவுரைகள் சொல்றாங்கல்ல, அந்த அறிவுரைகளை மறுக்கும் போது என்ன பேர் சுட்டுவான், இவருக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க உளர்றாருன்றான். அவர் அற்புதத்தை செஞ்சு காட்டுவார்ல, அப்ப என்ன பேர் வச்சிருவான், சூனியம் பண்றாரு, சூனியம் பண்றாரு, இவர் சூனியக்காரர். அப்ப நபிமார்களை சூனியக்காரர் என்றும் சொன்னான். வேற யாரும் அவங்களுக்கு சூனியம் வச்சுட்டாருன்னு சொன்னான். எப்ப சொன்னா, அறிவுரை சொல்லும் பொழுதெல்லாம் சூனியம் வைக்கப்பட்டாருங்கிறான், அற்புதம் காட்டும் பொழுதெல்லாம்